ஒரு சின்ன பையன் ரோட்டில் நடந்துன்னு போயிருக்கும்போது வண்டி வந்து அவனை ஏற்றுது. இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனை ஒரு ஸ்குவாடு ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்குவாடு வந்து ஒரு லெஜெண்டரியான ஸ்குவாடு. அது ரொம்ப ஒரு ரேரான ஸ்குவாடு. அதை தேடி ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போகலாமா? ஐஸ்கிரீமு எந்த ஃப்ளேவர் வாங்கலாமா? வெனிலா ஃப்ளேவர் வாங்கலாமா? சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கலாமா? சாக்லேட்டே வாங்குவோம். கடைக்காரே நான் ஆலையே காணோம், என்னை பார்த்து பயந்துடுறீங்களா? அதான் சொல்லுவாங்க, என் பேர் புஷ்பராஜ். வெளியே போய் பார்ப்போம். யாரும் இல்லை. அப்போ தான் பிசிறு தட்டும். எவனும் காணுமே, மழை பெய்யுது. என்ன ஜிஜி எல்லாரும் என்னை பார்த்து மட்டும் போகிறாங்க? சரி நம்ம போய் பார்ட்டி பண்ணுவோம், டான்ஸ் ஆடலாம். டன் 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 டன். என்னது? தப்பிச்சிட்டானா? எப்படி? அந்த ஸ்குவாடு தப்பிச்சிச்சா? அந்த ஸ்குவாடை பல வருஷமாக தான் அடையணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது காணாம போயிடுச்சா? ஒழுங்கு மரியாதை அந்த ஸ்குவாட் எங்கே இருக்குது, யார் வச்சுருக்கான்னு சொல்கிறாளே பாரு. இல்லைனா உனக்கு தான் அடி. நானே இந்த ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். எவன் இந்த ஹாஸ்பிட்டலில் லாக் பண்ணி வச்சவன்னு தெரியவே இல்லை. ஒரு நாள் அவனை அச்சு படகு வைக்க போகிறேன். ஐயோ, அச்சு படகு வைக்க நானே பத்துக்கும் போலியே. ஏந்துடுறா இந்த ஸ்கார்ப் ஆனகடி அங்கே போய் ஒட்டிக்குது. நீ வேறு கடுப்பாக இருக்குது. இந்த வேறு வழியே இல்லை. அந்த ஸ்குவாட் எனக்கு கிடைக்கலன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். ஒழுங்கு மரியாதை அந்த ஸ்குவாட் எடுத்துகிட்டு வந்துரு, சரியா? குட்டி பையன் வச்சிருக்கான். என்னது குட்டி பையனா? அந்த மாரிலாம் சொல்லவே கூடாது, சரியா? குட்டி பையன் வச்சிருக்கான் சொல்லக்கூடாது. அப்படியா? குட்டி பையன் வச்சிருக்கான்? குட்டி பையன் வச்சிருக்கான்னு நீங்க சொன்னது கரெக்ட் தான் பாஸ். குட்டி பையன் தான். அசிங்கப்பட்டா குட்டி குழந்தைகள் அந்த ஸ்குவாட் இருக்குது. எனக்கு தாண்டா அசிங்கமா இருக்கு. எங்க பாஸ் வேற ஆர்டர் கொடுத்து தொலைச்சிட்டாரு. எங்க பாஸ் அதாவது நான் போயிட்டு அவங்கள அழிச்சிட்டு வரணும். அவங்க எங்க ஸ்குவாட்டை வாங்கி நம்ம பாஸ் கையில குத்தாதான் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், பவர்ஸ் கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம காரை சேஞ்ச் பண்ணலாம். என்ன நடக்குற? கார் என் கண்ட்ரோல்ல இல்ல. இந்த கார்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு போல. அதுதான் அந்த மேடம் கிட்ட பசல் பவரா? என்னது வெள்ளை வெள்ள மாறிச்சு காரு? இது ஒரு நியூ கார் போலப்பா. கலர்லாம் மாறுது. என்னடா இது? சரி, இந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு இருந்தா வராது. வண்டியை நிறுத்திட்டு போய் சண்டை போடுவோம்டா. சண்டை தானே நம்மளுக்கு முக்கியம். எங்கடா டே, உன்னை விட மாட்டேன்டா டே. யாரா நீ? இங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க? உனக்கு புரியல? இந்த ஸ்குவாடை நான் கொடுக்க தயாராகவே இல்லை. இந்த ஸ்குவாடை நான் கேட்டவங்க கையில் கொடுக்க தயாராகவே இல்லை. நீ வந்தால் கூட பார்த்துக்கலாம். அந்த ஸ்குவாடை கொடுக்காம எல்லாரையும் அச்சு போடுவேன். யார் வந்தாலும் பரவாயில்ல, நான் அடிக்காமல் விடவே மாட்டேன். சாவுடா சாவுடா சாவு. என்னது, என்னையே சண்டை கூப்பிட்ற அளவு வந்துட்டியா? ஓ, அச்சு போட்டியாடா? உன்னோட மட்டும் எங்க எவ்வளோ தைரியம்னா அவன் வச்சு போட்டு போயிருப்பான். எல்லாம் அந்த ஸ்குவாடோட பவரால தான் என் ஃபுல் பவர் எடுத்து நாங்கள் ஸ்கூலுக்கே போய் எல்லாரையும் எழுதிட்டா. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வேறு அவசரமாக கூப்பிட்டாங்க. போகலன்னா எச்சம் வேறு கத்துன்னு கத்துவாங்க. இல்லை லேட்டாக போனால் முட்டி வேறு போட வைப்பாங்க. போய் டக்குன்னு போய் உக்காரணும், இல்லைன்னா திட்டுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் திட்டுவாங்க. இது நீங்கள் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு நம்ம யாருமே காணும். நம்ம தான் தேவையில்லாமல் அவசரப்பட்டோம் போல். சரி போய் உக்காருவோம். இது வீடியோ பிளேயர் மாரி இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறேன் அந்த வீடியோ பிளேயரை. சரி, பின்னாடி எவனாவது இருக்கானான்னு போய் பார்ப்போம். இப்போ உங்களுக்கான ஒரு பேட் நியூஸ். ஏன்னா மாட்டான ஒரு பொண்ணு தப்பிச்சிட்டா. அவரோட ஃபுல் பவரை எடுத்துன்னு இந்த ஸ்கூல் அழைக்கிட்டு வரலாம். எல்லாம் ஓடி போயிடுங்க. ஸ்கூலில் 2 நாள் லீவ் விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிகே கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் போடலன்னா லைக்கும் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம். ஆனால் பொண்ணு இப்போ அழிக்க வந்துடுவா. எல்லோரும் ஸ்கூல் 2 நாள் லீவு. ஆனால் இங்கேருந்து எல்லோரும் ஓடி போயிடுங்க.
ஓடி போயிடுங்க நாங்கள் போட்டுமான எனிமல் ஷோஸை காட்டிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் போய் ஒரு சேஃப் பிளேஸில் ஒழிஞ்சிக்கோங்க. அப்போதான் நம்ம அந்த பொண்ணை அழிக்க முடியும். அப்புறமா அந்த பொண்ணு இங்கேருந்து ஒரு ஸ்குவாடு தேடி வந்திருக்கு. அந்த ஸ்குவாடு நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. பேர் தான் பிளாக் டிராகன் ஸ்குவாடு. அந்த ஸ்குவாடை மொத்தம் ஒரு கை கொடுத்துச்சுன்னா அதோட மெகா முழு பவலையும் அது ஏற்றுடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை அந்த ஸ்குவாடு கச்சிச்சுன்னா அந்த பொண்ணுகளை மொத்தம் குத்துறாடிங்க. எட்டுன்னு வருது. இல்லை மட்டும் டேய் எங்கடா அந்த மனுஷன் காணும். நானே ஒரு மனுஷன் தான். ஆமாம் நான் என்னோட ஸ்குவாட் எடுத்தால் ரொம்ப பவர் ஆகிட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ? அப்படிலாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையே. யார் வந்து சொல்லியிருப்பா? அந்த நரி மண்டையெல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நரி மண்டையை வைக்கிறேன். அது முன்னாடி 2 நாள் அந்த ஸ்குவாட் எனக்கு அடிக்கலன்னா என்னோடய பவர் மொத்தம் அந்த ஸ்குவாட்லேயே என்னால் அடையவே முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நரி மனிதனுக்கும் சரி எல்லாருக்கும் நியூஸே சொல்கிறேன். முடிஞ்சால் 2 நாளில் என்னை அடிச்சுக்கோங்க, ஏதோ பண்ணிக்கோங்க. என்னை சாவ அடிச்சுக்கோங்கன்னு சரி ஏதோ பண்ணிக்கோங்க. என்னை ஸ்குவாடே 2 நாளில் வரலன்னா உங்கள் கதை ஓவர். ஏன்னா 2 நாளில் வரலன்னா நான் 3ஆவது நாள் சும்மா இருக்க மாட்டேன். இந்த ஸ்குவாடை எல்லோரையும் கொண்டுடுவேன். ஒருத்தர் மிஞ்ச மாட்டானுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த மெசேஜை ஃபஸ்ட்டு ஸ்குவாடு வச்சுருக்கான்னு ஏன் அனுப்புகிறேன். இந்த தூண்டில் முள்ளில் தான் என் எனிமிஸ் எங்கே இருக்கான்னு காட்டும். என்னோடய ஸ்குவாடு எங்கே இருக்குன்னு நான் தேடி போய் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீயே எங்கள் ஸ்குவாடை கொடுத்துறா. நீ தப்பிச்சுக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸோ தப்பிச்சுப்பாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அவன் பேர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே வந்து பாரு. அவன் என் சுசிக்கு நண்பன் தானே. நண்பா உன்னை தேடி நான் வராமல் இருக்க மாட்டேன்டா. ஆமாம், அங்கே யாரும் ஓடி வர மாதிரி இருக்கே. நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கே. அவன் அப்படி வந்தான்னா அவனுக்கு டைல்டு பிஸ்கஷிங் நான் சொல்லித்தர விட மாட்டான். ஏன்னா அவன் நிறைய வாட்டி ஸ்கிப் பண்ணிட்டான். இப்போ அவன் வந்தானா நம்ம சைல்டு பிஸ்கஷின்னு சொல்லணும். இல்லைன்னா அவன் ஸ்கிப் பண்ணினே இருப்பான். அப்புறமா அவனுக்கு ரொம்ப லூசராக ஆயிடுவான். அதனால் அவன் சீக்கிரமாகவே சொல்லித்தரணும். ரசங்கண்ண வார லூஃபி, நம்மளோட என்னோட ஜிராயா மாஸ்டர் கிட்ட போகிறோம். அதனால் வா, பின்னாடியே வா. நம்ம சீக்கிரமாக ஜிராயா மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். வாடா பின்னாடி வா சீக்கிரமாக வா. அப்போ தான் நம்ம ஜிராயா மாஸ்டர் கிட்ட வர முடியும். சரிடா, உக்காரா. அது இருடா, நானும் வந்து உக்காடுறேன். நீ கொஞ்ச நேரம் இரு, நானும் வந்து உக்காடுறேன். அம்மா பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் நிறைய இருக்கு. நான் போய் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்விம்மிங் ஏறிடு. வேன் வந்துச்சுன்னா பிரச்சனை தான், நம்மளுக்கு தான். கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு உக்காரலாம். உக்காந்து போர் அடிக்கும். யார் உக்காருவா? வேன் வந்துச்சுன்னா உக்காரலாம். ஐயோ வேன் வந்துச்சு, ஏறா. ஐயோ வேன் வந்துருச்சு, ஏறா. டிரைவர் கொஞ்சம் வண்டி எடுங்க சீக்கிரமா. என் ஃப்ரெண்டு வேறு உள்ளே இருக்கான். போங்க, நானும் உட்காரவே மாட்டேன். ஏறா. டிரைவரை வண்டி ஏறா, டக்குன்னு ஏறா வண்டி எடுத்துட்டியா? போயினே. எங்களுக்கு சாம்பி இது வாண்ட போகணும். அது கஷ்டமா? ஏன் போக முடியாது? அது ரொம்ப ஆபத்தா, கொஞ்சம் பார்த்து அமுச்சு விடுங்க. நேராக போயினே இருக்கீங்க. அப்படியே லெஃப்ட்டு திரும்பணும் தானே? தப்பா ரைட்டு திரும்பணுமா? கொஞ்சம் மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. இவ்வளோ நேரமாக திருப்பறதுக்கு மலையில் எடுத்துன்னு போய் சொருவிடாதீங்க. ஓட்டுறேன்னு பேரில் இந்த பக்கம் கரெக்டாக சொல்லிட்டேன் பாரு. திருப்பு வண்டி எடுத்துன்னு போய் சொருவிட்டிங்களா? டக்குன்னு போகணும், பெட்ரோல் போடணும். டேய் டீசலா? ஏதோ ஒன்று டீசல் போடுற ஏரியாவுக்கு வந்தாச்சு. டக்குன்னு போய் டீசல் போடுறா. இல்லை வண்டி நின்றுண்டா. கார் வாஷா? எங்களுக்கெல்லாம் ஐயோ நின்று போதாச்சு. கார் வாஷெலாம் நம்மளுக்கு தேவையில்லை. காசு கேட்பான், தேவையே இல்லை. போய் பெட்ரோலாவது கொஞ்சம் நேரம் போடுவோம். கொஞ்சம் டீசல் போட்டு விடுப்பா. போட்டியா? தேங்க்ஸ். வண்டி எடுத்துன்னு போடா.
வண்டி விட எவ்வளோ நேரம் உனக்கு பிரேக் நின்றுச்சா? ஜாம்பி ஐலாண்ட் வரப்பட்டன. யாரேங்கடா மாஸ்டர்? அப்படியே வாடா குள்ளநரி மூஞ்சா. குட்டு குட்டு ஓடு சட்டியில் ஓடு. பின்னாடி வரானா இல்லையா? எங்கே போனானே தெரியலையே. மாஸ்டர் எங்கே போனானே தெரியலையே முன்னாடி. சரி கொஞ்சம் விட மாட்டேன்டா, உன்னை பிடிக்காம விடவே மாட்டேன். இங்கே வந்துரு. இங்கே இருக்கிறவங்களாம் ஜாம்பி இல்லாமல் இருக்கவே மாட்டான். எங்கே வர நானும் பார்க்குறேன். ஓடு ஓடு வலிமையிலேருந்து ஓடு. எப்பா நீ நல்ல வேலை அந்த ஜாம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் நம்ம பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அந்த லூஃபி பையன் எங்கே போனான்? அவன் வரலன்னா அவன் ஜிராயா கிட்ட போயிருப்பான். ஜிராயா கிட்ட நம்ம சீக்கிரமாக போகணும். அது மொத்தம் இல்லை, இந்த டவுனில் மொத்தமாக ஜாம்பி தொல்லை வேலை இருக்குது. சரி நம்ம அவங்ககிட்ட போய் சரி ஃபோனில் ஏதாச்சும் நோண்டலாம். சீக்கிரம் ஓடு, நெஞ்சு வைவை கொண்டு ஓடினே இருக்கணும். ஆமாம், அங்கே யார் இருக்கா? லூஃபியா? சட்டை கூட ஆனால் போடலையே. சட்டை போட்டாங்களா போடலையா? மட்டும் இல்லை, பக்கத்தில் ஏசி இருக்கானே. சட்டை போட்டாரே. இவரை நம்ம பார்த்துருக்கோமே. இவர் சீக்கிரமாக ஃபோட்டோலாம் எடுக்கணும். இவர் ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லை, ஆனால் இந்த ஜாம்பி டவுன்லேயே இன்னும் உயிரோடு இருக்கீங்க. எப்படி? லூஃபி பிடிக்கணும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவருக்குள்ள ஓட்ட எடுத்துக்கலாம். நம்ம என்ன கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சரி நம்ம போகிறோம். அங்கே ஒரு டெலிபோர்ட் இருக்குது. சீக்கிரமாக நம்ம டெலிபோர்ட்டை ஏறி ஜிராகையில் போ. சீக்கிரமாக ஓடு. ஏதாவது ஃப்ளைட் டெலிபோர்ட்டுறான். டெலிபோர்ட்டில் எங்கடா ஃப்ளைட் இருக்கு? முதல்ல டெலிபோர்ட்டருக்குள்ளே போய் ஜிராயத்துக்கு போகணும். சீக்கிரம் போ. இந்த இடமா இல்லை இந்த இடமா? சீக்கிரம் போ. ஜம்ப். சீக்கிரம் போ. நம்ம நிறைய கற்றுக்கணும் ஜிராயா கிட்ட. நிறைய ஸ்கிப்பே பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக போடா. இதெல்லாம் என்னன்னே தெரியல. சீக்கிரமாக போகணும். போயாச்சு. என்ன இது? சீக்கிரம் போயாச்சு. ஆமாம், இதை வீட்டுக்குள்ளே போக முடியுமா? போகலையா? போகலாம். ஜிராயா என்ன செட்டப் பண்ணியிருப்பாரா? ஹாய் டவுன்ஸா? ஜிராயா பண்ணியிருப்பாரு. மாஸ்டர் ஜிராயா, நான் வந்துட்டேன். எனக்கு ஸ்பெஷல் ஜிராயா மாஸ்டர், நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ரசங்கனை செய்ய கொடுங்க. ஏன்னா எங்கள் சிட்டியில் ஒரு பெரிய கலவரம் நடக்கு. டாய், எவ்வளோ தைரியம் தான் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்க காலகாலமாக ரசிகனை. நான் அப்பயே சொன்னேன் கற்றுக்கூடான்னு. நீ கேட்கலன்னா அது என்னென்ன பண்ண சொல்கிற? ஒழுங்கு மரியாதையாக கற்றுக்கூடா. நீ ரசிகன் தானே கேட்ட? ஆனால் இந்த சமினிங் ஜூஸ் சொல்லி தரேன். ஏன்னா சமினிங் ஸோ இம்பார்ட்டன்ட் தான். ஆமாம், உன் கூட ஒரு பையன் வந்துருக்கானே. பேர் என்ன? லுஃபி. அவனால் கற்றுக்க முடியுமானே தெரில. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். உனக்கு கொஞ்சமாக தெரியும், நீ மெகா கற்றுக்கிற. அவன் ஃபஸ்ட்டில் அவளே இன்னும் கற்றுக்கல. நான் இங்கே வந்து சொல்லித்தரேன். அவன் ஸ்குவாடை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஏன்னா ஸ்குவாடை அவனை காலை வாரி விடலாம். ஏன்னா அவ்வளோ பவராக இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஸ்குவாடை வச்சுருந்துச்சுன்னா அவங்க கையிலேருந்து எப்படி போயிருக்கோம் வச்சு பாருங்கள். அந்த ஸ்குவாடே என்னன்னு எனக்கு புரியல. அவனுக்கு எப்படி கச்சிருக்கணும் கூட எனக்கு தெரியல. சரி, ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு என்னோடய சத்தியம் ஏதாச்சும் காட்டுறேன். இது ஒரு எல்யூஷன் தான். ஒரு நிஜம் நம்புற அளவுக்கு இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்யூஷன் தான். இந்த மாதிரி எல்யூஷன் பண்ணுறது உங்களுக்கு ஷரிங்கன் தேவைப்படும். நான் ஷரிங்கன் இல்லாமல் பண்ணுறேன். பட் ஷரிங்கன் இருந்தால் உங்களால் இது பண்ண முடியும். ரசிங்கன் கற்றுக்க முடியாதும் எனக்கு ஒரு மைனஸாக தான் இருக்குது. ஸ்குவாடை யூஸ் பண்ணுறதும் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ரசிங்கனை கற்றுக்கவே முடியல. ரசிங்கனை கற்று தான் ஆகணும். இப்போ கற்றுக்கணும். எப்படியாவது நம்ம கற்றுக்கினே ஆகணும். நரி மூஞ்சா, நீ மட்டும் போய் அந்த மட்டாவை பொண்ணை கேலி பண்ணிட்டு வா. நரி மூஞ்சா, உன்னதான் நான் பார்த்துன்னு இருக்கேன்.
நான் கற்றுக்கிட்டேன் இப்போ அந்த பொண்ணை அழிக்க வேண்டியதுதான். இந்த பொண்ணோட இப்போ ஒத்து மட்டும் பவர் யூஸ் பண்ண போகிறோம். என்னது அவனுக்கு கையில் ஏற்றுட்டு அப்படியே எறும்பு கூட போட்டேன். எவ்வளோ தைரியம் தான் என்னையும் சண்டைக்கு கூப்பிடுவான் அவனை விட மாட்டேன்டா. குரா லாஸ்ட் ஸ்டேஜ் போடுறா. உன்னை விட மாட்டேடா. என்னால முடியல. ஆம்புலன்ஸ் வேற யாரையாவது மாத்து டக்குன்னு. என்னாலையும் முடியல. சுத்தமா முடியல. ட்ரை பண்ண ஒன்றும் என்னோட சக்தி எல்லாம் காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் போராடவே முடியாது. என்னால் முடியாது. வேஷத்து மொக்கையாத்தான் இருக்கான். திடீர்னு பார்த்தா நல்லா இல்லடா. இப்ப என்னால ஓட முடியுது. எதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒளிதான். என்னோட மொத்த பவரும் போயிடுச்சு. ஆனா நான் இதோட மட்டும் போயிட மாட்டேன். ஹலோ கைஸ், இந்த பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்ட் 2 நாளைக்கெல்லாம் பண்ண முடியாது, சண்டே வேணால் போடுறேன். அது ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி கைஸ். நீங்கள் ஜாலியாக இருந்திருப்பீங்கன்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலும் லீவ் விட்டுருப்பாங்க, நீங்களும் ஜாலியாக இருந்திருப்பீங்க. சில பேர் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்காமையும் இருப்பாங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுறங்க. லைக் ஒரு 5 லட்சம் வரணும் கைஸ். பாய்.